ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் எங்கள் அம்மாவோட வீடு. 50 வருஷம் ரொம்ப பழமையான வீடு தாங்க. வீடை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எத்தனை வருஷம் பழமையான வீடு அப்படின்ட்டு. வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் 2 பூச்செடி வச்சுருக்கோங்க. இந்த சைடு 2 பூச்செடி, அந்த சைடு 2 பூச்செடி வச்சுருக்கோங்க. ரோஜாப்பூ செடிங்க பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. சிவப்பு கலர் ரோஜாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு முன்னாடி தாவரங்க. நான் போர்ட்டிகோல், அதாவது போர்ட்டிகோல்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு மாதிரி போர்ட்டிகோல் இடம் நாங்கள் விட்டுருப்போங்க. அந்த சைடு ட்ரம்மு இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிற இதெல்லாம் வந்து அந்த சைடு வைக்கிற மாதிரி நாங்கள் விட்டுருப்போங்க. இது தாங்க வீட்டோட ஹாலு. வீட்டோட ஹால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து சிமெண்ட்டு தாங்க போட்டிருப்போம். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டு போட்டு காவி கலர் நடுவில் கொடுத்து அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பூட்டிசன் கொடுப்பாங்க. அப்போல்லாம் அது தாங்க ஃபேமஸ். இந்த மாதிரி டைல்ஸ்லாம் அப்போல்லாம் கிடையாதுங்க. அந்தளவுக்கு அது டைல்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகலை. இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல சிமெண்ட்டு நல்லா வலுவலுன்னு கொடுத்துட்டு நடுவில் காவி கொடுத்துட்டு இந்த மாதிரி பூட்டிசன் மாதிரி கொடுக்குறதாங்க அந்த ஃபேமஸ்ஸு. சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அது இன்னி வரைக்கும் அது வீடு போட்டப்போ தான் நாங்கள் அது போட்டது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதில் எதுவுமே பண்ணலை. அது இன்னி வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அது பக்கத்துலேயே ஒரு கட்டில் போட்டிருப்போம். சின்ன கட்டில் தாங்க. டிவி பார்க்குறதுக்கு வைக்கிறதுக்கும் எங்கள் அப்பா உட்காந்து அதில் தான் டிவி பார்ப்பார், வைப்பார், எல்லாம் இது பண்ணுவார். சின்ன கட்டில் அது வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க வாங்கின கட்டில். இது தாங்க ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இருக்காதுங்க. வெறும் 2 ஜூஸ் பாட்டிலு, வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி தான் இருக்குங்க. அவ்வளோவா எங்கள் அம்மா பொருள்லாம் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்கங்க. சின்ன சின்ன பொருள் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. டிவிங்க, இந்த டிவி வந்து நான் வேலை பார்க்கும்போது இந்த டிவி வாங்கினதுங்க. அப்போ வந்து இந்த டிவி தாங்க ஃபேமஸ். அந்த மாதிரி பெரிய டிவிலாம் கிடையாதுங்க. இந்த டிவி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது வந்து என்னோடய 3 பசங்கங்க, 2 பொண்ணு 1 பையன். இது ரஜினி ஃபோட்டோங்க. அந்த ரஜினி ஃபோட்டோ வந்து ஒரு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. எங்கள் அப்பா வந்து ரஜினியோட பெரிய தீவிர ரசிகர். அவ்வளோ பெரிய ரசிகர். வந்து அவருக்கு கல்யாணத்துக்காக அந்த ரஜினி ஃபோட்டோ வந்து அவருக்கு கிஃப்டாக வந்தது. கையில் ரஜினின்னு பச்சை கூட ஊற்றிருப்பாருங்க. அவ்வளோ வெறித்தனமான தீவிர ரசிகர்னு சொல்லலாம். அது என்னோடய கல்யாண ஃபோட்டோ. பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். இது தாங்க செல்ஃப் அலமாரை. பவுட்ரு, டப்பா, மருந்து எல்லாமே அதில் தான் வச்சுக்கிருவாங்க. நீங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஆடம்பரமாலாம் இருக்காதுங்க. ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கணுமோ அதுதாங்க வச்சுருப்பாங்க. பழைய காலத்து வீடு இல்லையா, செல்ஃப் அந்தளவுக்கு வச்சு கட்டியிருக்கவும் மாட்டாங்க. சும்மா நார்மலாக தான் இருக்குங்க. சோபர்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த இதெல்லாம் பேர்ந்து விட்டுலாம் அப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரும் இப்போ தாங்க ரீசெண்டாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. இது அவங்களோட ஃபோட்டோங்க. இந்த ரூமு வந்து ஸ்டோர் ரூமுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது அவ்வளோவா வந்து யாரும் திறக்க மாட்டோம். எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் நாங்கள் அது திறந்து யூஸ் பண்ணுறதுங்க. அதனால் அது பூட்டியே இருக்குது. இது தாங்க பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாகவே நாங்கள் கட்டியிருக்கோங்க. ரொம்ப பெருசு பெட்ரூம் வந்து. அதிலே வந்து செல்ஃபு இந்த மாதிரி வச்சு வாளி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத பொருள் ஃபுல்லாக மேலே தான் எங்கள் அம்மா அதெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. இது தாங்க கட்டில் எங்கள் தம்பி அந்த பொம்மையை வச்சு தான் டெய்லி வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பார், வச்சுக்கிட்டு இருப்பார். எங்கள் தொட்டில், எங்கள் தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கு. அந்த தொட்டில் தான் நடுவில் போட்டு எல்லாத்தையும் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கிச்சன் ரூமுங்க. கிச்சன் ரூமு வந்து அவ்வளோ பெருசுலாம் சொல்ல மாட்டேன், சின்ன கிச்சன் ரூமு தான் இது. கிச்சன் ரூமுக்கு நம்ம ஸ்டார்டிங் உள்ளே போகும்போது சாமி ஃபோட்டோ இருக்கும். சாமி ஃபோட்டோக்கு மேலே நாங்கள் செல்ஃபில் ஒரு சின்ன ரேக் மாதிரி அடித்து அந்த சாமி ஃபோட்டோ வச்சுருப்போங்க. கீழே இந்த மாதிரி தண்ணி வந்து வீட்டிலேயே வரும். 6 குடத்துக்கிட்ட எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறதுனால டெய்லியும் பிடிக்க முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 குடத்துக்கிட்ட தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க. இது தாங்க எங்கள் கிச்சன். சிம்பிளான கிச்சனுங்க. ஆடம்பர கிச்சன் எதுவுமே கிடையாதுங்க. இவ்வளோ தான் கிச்சனு. கிச்சனுக்குன்னு மெனக்குண்டு செல்ஃபு, ரேக்கு இது மாதிரி அடிக்கிற மாதிரி இல்லைங்க. ஒரே ஒரு செல்ஃபு தான் மேலே. அதில் எல்லா பாத்திரமும் மேலே எங்கள் அம்மா எல்லாம் கவுத்தி வச்சுருப்பாங்க. இது கரண்டி தொங்க போகிற இடம் தாங்க. இந்த சைடு சின்ன சின்ன பாத்திரம் ஆணி அடித்து அவங்களுக்கு தேவையான பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுருக்காங்கங்க. இது தாங்க கிச்சன். பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பெருசாலாம் கிச்சன் ரூமில் எதுவும் இருக்காதுங்க. கீழே கொஞ்சம் பாத்திரத்தை விலக்கி வச்சுருப்பாங்க. கீழே இது வந்து ஸ்டாண்டுங்க. இது நம்ம சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அதில் அந்த சைடு ஓரமாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாண்டு நான் வாங்கி கொடுத்தது தான். கடுகு இதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தது தான். இதாங்க ஹோம் டூர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்